ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் மியூசிக் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா விதைக்கி விட்டுருக்கிற சுரக்காய் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ லென்த்தாக, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். வாங்க பூசணிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தரையில் கொடி வச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஏறி உங்களுக்கு வந்து திராட்சை கொடி வழியாக காய் வச்சுட்டு வருதுங்க. அங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி இந்த கொடியில் பரவாயில்லைங்க, ஒரு 7-8 காய் நான் அறுவடை பண்ணிட்டேங்க. அந்த அளவுக்கு இந்த கொடி வந்து நிறைய காய் கொடுத்துச்சுங்க. இந்த ரகம் மறுபடியும் நான் வந்து போட்டு விட்ருக்குறேங்க. அதாவது பூசணி ரகமே பார்த்திங்கன்னா ஒரு 3 வகையாக போட்டு விட்ருக்குறேங்க. அதனுடைய வளர்ப்பு வீடியோ வந்து ஏஆர் கிச்சனில் வீடியோ போட்டிருக்கேங்க, பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலர்லேயே பார்த்திங்கன்னா தட்டை பூசணிங்க, அதாவது ரொம்ப தட்டையாக இருக்குங்க, இது குண்டாக இருக்காது. அந்த மாதிரி பூசணிங்க சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்ததுங்க. பூசணிக்காய் பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டுக்கு குறைவில்லைன்னு தான் சொல்லணும். இந்த பூசணிக்காய் அதுக்கு மேலே இருந்ததுங்க. சமைச்சு சாப்பிட்டதில் அவ்வளோ ஒரு மனத்திருப்திங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எல்லோரும் நல்லா வந்து வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நல்லா கமெண்ட் கொடுக்குறீங்க. அதாவது அதனுடைய உழைப்பை புரிஞ்சுக்கிறீங்க. அந்த மாதிரி நல்லா ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணுறீங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அதுக்கு எப்படின்னா நம்மளுடைய உழைப்பை ஒருத்தர் வந்து புரிஞ்சு கமெண்ட் கொடுக்குற விதம் இருக்குது பார்த்திங்களா, அதுதாங்க பெருசு. பாருங்கள், விதைக்கி விட்டுருந்ததுங்க பூரா பார்த்திங்கன்னா அப்படியே அழுகிடுச்சிங்க. செடியில் நான் பறிக்க லேட்டானதுனால அப்படியே பாதி கத்திரிக்காய் அழுகிடுச்சிங்க. விதை நல்லா திரச்சியாக இருக்குங்க. இந்த மாதிரி கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா விதை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு திரச்சியாக இருக்குங்க. இந்த மாதிரி விதைக்கி விடும்போது நம்ம வந்து அதாவது கொஞ்சம் பழமாக இருக்கும் போதே நம்ம கட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் லேட்டாக விட்டு ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் பழுக்கட்டும்னு விட்டோம்னா இப்படி தாங்க அழுகி தாங்க போகும். பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா விதைக்க தாங்க எல்லாமே விட்டுருக்கேன். கத்திரிக்காய் விதை தேவைப்படுறவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்காங்க வீடியோவில். ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. எல்லா விதையுமே இப்போ ஸ்டாக் இருக்குதுங்க, வாங்கிக்கலாங்க. விதை வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளலாங்க. சூப்பரான கத்தி ரகமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 30 ரகத்துக்கு கிட்டத்தக்க வச்சுருக்குறோங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் சமீபத்தில். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 20 வகையான கத்திரிக்காய் இப்போ நம்மளுடைய மாடி தோட்டத்தில் காய் கொடுத்துட்டு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு வெரைட்டி வந்து நான் வச்சுருக்குறேங்க. இப்போ அவரைக்கொடியாக இருக்கட்டும், சிறகாவரியாக இருக்கட்டும், எல்லாமே அழகாக இப்போ கொடி பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ விதை போட்டு பார்த்திங்கன்னா ஒரே மாதம் தான் ஆகுது. ஒரு மாதத்துலேயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு செடி வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குதுங்க. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். மண்கலையில் வந்து நம்ம எருவு கலந்து இலைத்தலையெல்லாம் கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் தண்ணி மெயின்டைன் பண்ணி வந்தோம்னா சீக்கிரம் செடி வந்து வளர்ந்துருங்க. எனக்கு செடி வளரல, காய் வைக்கல அப்படின்றதுக்கு இடமே இல்லைங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் பராமரிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காய் வச்சுருங்க. நீலகுண்டு கத்திரிக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா விதைக்கி விடும்போது காய் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே ஆகிடுது பாருங்கள். எவ்வளோ மஞ்சள் ஆகிட்டு வருது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா முத்துட்டுன்னு விட்டுட்டுங்க. இந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் நெய் கத்திரிக்காய் மாதிரியே நல்லா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. என்னுடைய மாடியில் கத்திரிக்காய் செடி தாங்க ஜாஸ்தி பேக் வச்சுருக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை தாங்க என்னுடைய வீடியோவில் அதிகமாகவே இப்போ வரும். பீக்கங்காய் அறுவடை, பொடலங்காய் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ சைடு பார்ட்டு மாதிரி ஆகிப்போச்சுங்க. மெயின் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தாங்க. கத்திரிக்காய்க்கு நிறைய பேர் ஆதரவு பயங்கரமாக கொடுக்குறீங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, இந்த அளவுக்கு கத்திரிக்காய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா மழையில் அறுவடை பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணியிருந்தீங்க. அதை பார்த்துட்டு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. பரவாயில்ல, எல்லோருமே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் கொஞ்சம் அந்த வீடியோ எடுக்கும்போது இருந்த இதை விட நீங்கள் கொடுத்த கமெண்ட்டுக்கு தாங்க நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அந்த மாதிரி மழையில் நனைஞ்சுன்னு வீடியோ எடுக்கணும்னு. அது அன்னைக்கு நிறைவேறுச்சுங்க. அது அந்த மாதிரி நம்ம மாடி தோட்டம் வைக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன ஆசையோ எல்லாமே நம்ம செஞ்சுக்கணுங்க. ஒரு சிஸ்டர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி உங்களுடைய மாடி தோட்டம் வைக்க உங்களுக்கு என்ன, அதாவது எதனால் நீங்கள் மாடி தோட்டம் வச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து நான் என்ன பதில் சொல்கிறதுன்னா, நாம் ஆரோக்கியமாக சாப்பிட்ணும், ஆரோக்கியமாக பசங்க லைஃப் இருக்கணும் அப்படின்றதுக்கு வேண்டியதாங்க இந்த முடிவை நான் எடுத்தது. எனக்கு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் செடிங்க மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்திங்க. நான் வந்து எப்போயுமே எனக்கு வந்து செடினா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு மாடி தோட்டம் வைக்கணும்னு ரொம்ப ஆசைங்க. அதனால தான் ஒரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பேக்கில் ஆரம்பித்த மாடி தோட்டம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 200 பேக்கை தாண்டி போயிட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா அவ்வளோ பேக்கை நான் வச்சுருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே முட்டைலாம் பேக்கை வந்து ஏற்றலைங்க. ஏன்னா ஒரே முட்டைலாம் ஏற்றவும் கூடாதுங்க.
ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு 10, 20 பேக்லேருந்து ஆரம்பிச்சோம்னா, அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக 10 பேக், 20 பேக்கு அப்படியே கூட்டி உங்களுக்கு வந்து ஒரு 100 பேக் கொண்டு வாங்க. 100 பேக் கொண்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருங்க. அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாங்க. அந்த மாதிரி தான் ஏற்றணுமே தவிர, ஒரே மூட்டாலாம் நீங்கள் வந்து பேக்கை வந்து 50 பேக்கு, 100 பேக்குன்னு சொல்லி ஒரே மூட்டா வாங்கி வச்சு செடி வளரல அப்படின்னா உங்களுக்கு அப்செட் ஆகிடுங்க. அந்த மாதிரி பண்ண வேண்டாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு 10 பேக்கில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 10 பேக்கையும் உங்களால் கண்காணிக்க முடியுங்க. அதாவது பூச்சி இருக்கான்றதையும் உங்களால் பார்க்க முடியும். இப்போ காய் செடியில் எதனா சொத்து விழுந்துருக்குதான்றதையும் உங்களால் கவனிக்க முடியுங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு 100 பேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனிக்க முடியாதுங்க. ஏன்னா இப்போ ஒவ்வொரு செடியும் கவனித்தா மட்டும்தான் ஒவ்வொரு செடியில் பூச்சி இருக்கான்றதை நம்மளால் பார்க்க முடியும். அதனால தான் பேக் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 20 பேக்கு 10 பேக்கில் ஆரம்பிங்க. அதை ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் கேர் கொடுப்பீங்க. ஒவ்வொரு செடிக்கு கேர் கொடுக்கும்போது அது நல்லா விளையும், நல்லா காயும் கொடுக்குங்க. அதை வச்சு நீங்கள் இன்னும் ஒரு 10 பேக் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நம்ம அந்த எப்படி நம்ம 20 பேக்குக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோமோ, மீதி இருக்கிற 10 பேக்கையும் அதே மாதிரி தாங்க முக்கியத்துவம் நம்ம கொடுப்போம். அப்படி கொடுக்க தான் நமக்கு ஒவ்வொரு செடியாக கவனிக்க தான் நம்மளுக்கு வந்து பலன் கொடுக்குங்க. செடிங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பூச்சி வராது இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் வந்து காய்களை அறுவடை பண்ண முடியுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம செடிங்களை பேக் வச்சு நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஒரி ஆக மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க. அது வளரல அப்படின்ற உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வளர்க்குறவங்கன்னு ஆசைப்பட்றவங்க ஒரு 10 பேக் இல்லைனா 15 பேக் 20 பேக் கூட வச்சுக்கலாங்க. அதுக்கு மேலே வைக்க வேண்டாங்க. ஏன்னா நீங்கள் இந்த 20 பேக்கை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க காயை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வந்துடுங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறது வந்து ஆரம்பிங்க. உங்களுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வருங்க. நான் அந்த மாதிரி தாங்க ஆரம்பித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4வது வருஷம் போயிட்டுருக்குன்னு சொல்லலாங்க. இப்போ வந்து 3 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அறுவடை பண்ணிட்டேங்க. 2 வருஷமாக வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இப்போ இது 3வது வருஷம் வீடியோ போட்டுட்டு இருக்கேங்க. அதுதான் என்னுடைய மாடி தோட்டத்தினுடைய ஸ்டோரிங்க. அப்படி தான் நான் சொல்லணும், வேறு ஒன்றும் அதுக்கு ஸ்டோரிலாம் இல்லைங்க. காய்ச்செடி யாருக்கு தான் பிடிக்காதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க மாடி தோட்டம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கத்திரி. மாடி தோட்டன்றது வந்து நம்மளுடைய மனதை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற இடங்க அது எனக்கு. இது எனக்கு ரொம்ப நாளாகவே வைக்கணும்னு ஆசைங்க. டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தரை தோட்டத்தில் கொஞ்சம் வச்சு பயிரிட்டுன்னு இருந்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா, சரி வா நம்ம மாடி தோட்டம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார். 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு வரோங்க. அவர் எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாருங்க. என்னால் வந்து பேகை தூக்கி வைக்கவோ, மண்கலவை வந்து கலக்கிறது, பேகில் வாடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவர் தாங்க பண்ணுவார். நான் பண்ண முடியாதுங்க என்னால். அந்த மாதிரி வேலைலாம் அவர் அழகாக செஞ்சு எனக்கு நீட் பண்ணி கொடுத்துருவாருங்க. நான் வந்து காய் பறிக்கிறது, பூச்சி இருக்கா செடிங்களுக்கு அப்படின்றத கவனிப்பேன். இதுதாங்க மாடி தோட்டத்தில் நாங்கள் ரன் பண்ணுற ஒரே விஷயம். ஆனால் கண்டிப்பாக வந்து வீட்டு சப்போர்ட் இருக்கணுங்க. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக ரன் பண்ண முடியுங்க. லைப்ரரியா தக்காளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி. லைப்ரரியா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா சமையலுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு இனிப்பு புளிப்பு கலந்த மாதிரி டேஸ்ட்டு வரதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க டேஸ்ட். பாருங்கள் அழகாக இவ்வளோ பழம் பறிச்சிருக்கிறோம் பாருங்கள். இப்போ தாங்க கொடுக்க ஆரம்பிக்குது. இன்னும் போக போக நிறைய பழம் கொடுக்குங்க. காய் நிறைய இருக்குது பாருங்கள். பீன்ஸுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தலைன்னு. அப்படியே காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொத்தாக தொங்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் என்னுடைய மாடியில் நான் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசைங்க எனக்கு. செடி இந்த அளவுக்கு நான் வந்து காய்களை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கடைங்களில் பார்த்த காய்ங்க இன்றைக்கி என்னுடைய மாடியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உண்மையிலே நம்மளுக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ அதை கண்டிப்பாக மாடி தோட்டத்தில் நம்மளால் நிறைவேற்றிக்க முடியுங்க. ஒன்று அப்படி விளையிறத பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ ஒரு மன திருப்திங்க. இந்த காய் அழகாக நம்ம ஒரு மருந்து இல்லாத நம்ம வந்து விளைய வச்சுட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் கிடைக்குதுங்க. அந்த காயை கட் பண்ணி சமைக்கும் போது அவ்வளோ ஒரு மன திருப்தியும் கிடைக்குதுங்க. அதனால் மாடி தோட்டன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸுங்க. கண்டிப்பாக மனசுக்கு வந்து ரிலாக்ஸ் இருக்கணுங்க. இருந்தால் தான் நம்மளால் வந்து அடுத்த லெவல் நம்மளால் மூவ் பண்ண முடியுங்க. ரொம்ப மனசு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சின்னா நம்மளால் எதையுமே நகர முடியாதுங்க. வாழ்க்கையில் அதே இடத்துல நிற்கிற மாதிரியே இருக்குங்க. நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா மனசை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும். அது ஒரு சந்தோஷம் இருக்கணுங்க அந்த மனசுக்கு. அது அப்படி இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கு அதை மூவ் பண்ணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய அனுபவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டைம் இருக்கும்போது எப்போ வேணாலும் பார்க்கலாங்க வீடியோஸை. நீங்கள் மாடி தோட்டத்தை உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு ஒரு ஈஸியாகவும் உங்களுக்கு இருக்குங்க, ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஒரு கைட்லைன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து செடிங்க பட்டு போகாது நம்மளால் கொண்டு வர முடியுங்க. அதுக்கு வேண்டி தான் சொல்கிறதா இருக்குதுங்க. வாங்க இப்போ விதைக்கு வந்து ஒரு பீக்கங்காய் விட்ருக்குறேங்க, அதையும் பறிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொடி வந்து காயாது இருக்கணுங்க. காய் மட்டும் காஞ்சிருந்தால் சூப்பராக விதை வந்து திரச்சியாக இருக்குதுன்னு அர்த்தங்க.
இந்த மாதிரி திருச்சியான காய்ங்க தான் விட்டு எடுக்கிறேங்க விதைக்கு. நான் வந்து நான் அதை சொல்கிறதுன்னா, விதை வந்து பார்த்திங்கன்னா தரமாகவும் இருக்கும், அறுவடைக்கு பஞ்சம் இருக்காதுன்னு தாங்க சொல்லணும். பாருங்கள், இன்றைக்கி வந்து உங்களுக்கு கைப்பிடி மேலேயே அடுக்கி காமிச்சிருங்கன்னா தட்டில் இடம் பத்தலைன்ட்டு. பூசணிக்காய் 1, நீலக்குண்டு கத்திரிக்காய், வரி நீல கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய், கொத்து கத்திரி, இத்தாலியன் பிளாக் பியூட்டி எல்லாமே பாருங்கள் அழகாக அடுக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள். இது வந்து டபுள் கலர் பர்பிள் கத்திரிங்க, எல்லாமே சூப்பராக அடுக்கி வச்சுட்டுக்கிறேன் பாருங்கள். கத்திரி தட்டு வந்து நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா காய் அதிகமாக இருக்கவும் நான் அப்படியே கைப்பிடி மேலேயே அடுக்கி விட்டுட்டேங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் புது வகையான கத்திரிக்காய்ங்க. சூப்பராக வந்து எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கு எடுத்து வச்சுருக்குறேங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 7 வகை கத்திரிக்காயினுடைய விதை வந்து எடுத்து வச்சுருக்குறேங்க. அந்தளவுக்கு கத்திரிக்காய் வந்து நம்மக்கிட்ட சூப்பராக விதைக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. வேணுன்றவங்க விதைக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேங்க, பாருங்கள். அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க, பாருங்கள். பாய்.